இன்றைக்கி நம்ம கிளாஸ் 7 சயின்ஸ் ஒலிம்பியாடு எம்டிஜிக்குள்ளதில் நம்ம எம்சிக்யூஸ் பார்க்கலாம். சாப்டர் 8 நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அண்ட் தேர் கன்சர்வேஷன். Refer to the given diagram shown as a natural cyclic process. இதில் வந்து ப்ராசஸ் 1, 2, 3, 4, 5ன்னு 5 ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. முதல்ல வந்து ப்ராசஸ் 1. ப்ராசஸ் 1 வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுனாக்க டிரான்ஸ்பிரேஷன். இது வந்து டிரான்ஸ்பிரேஷன். அடுத்தது ப்ராசஸ் 2, இது வந்து எவாப்ரேஷன். வாட்டர்லேருந்து இது வந்து எவாப்ரேட் ஆகுது. ஸோ எவாப்ரேஷன். அடுத்தது ப்ராசஸ் 3 வந்து இது வந்து கண்டென்சேஷன். அடுத்தது ப்ராசஸ் 4 வந்து ப்ரிசிபிடேஷன். அடுத்து ப்ராசஸ் 5, இது வந்து இன்ஃபில்ட்ரேஷன். Which of the following hold true regarding it? Deforestation will decelerate process 5. Process 1 occur in the high rate in a rainforest and absent in desert, and process 3 is involved in a dew formation. Physical state of water at X is liquid and Y is gaseous. Both process 2nd and 4th involve the conversion of one physical state water into anotherங்கிறாங்க. இதில் வந்து எது வந்து ட்ரூ அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இதில் வந்து இப்போ எக்ஸுங்கிறது, இதில் வந்து எக்ஸ் வந்து கேஷியஸ் ஸ்டேட் ஆஃப் வாட்டர். இதில் வந்து எக்ஸ் வந்து கேஸ் ஸ்டேட் ஆஃப் வாட்டரில் இருக்குது. இப்போ ஒய் வந்து லிக்விட் ஸ்டேட்டில் இருக்குது. ஒய் வந்து இங்கே ரெயின் தானே. ஸோ இது வந்து ஒய் வந்து லிக்விட் ஸ்டேட் ஆஃப் வாட்டரில் இருக்குது. ஸோ இது வந்து ப்ராசஸ் 1, 2, இது 3, 4, 5 வந்து டிரான்ஸ்பிரேஷன், எவாப்ரேஷன், கண்டென்சேஷன், ப்ரிசிபிடேஷன், இன்ஃபில்ட்ரேஷன் இருக்குது. இதில் வந்து எது வந்து கரெக்ட்னாக்கா டீஃபாரஸ்டேஷன் வில் டிசலரேட் ப்ராசஸ் 5. அதாவது டீஃபாரஸ்டேஷன் வில் டிசலரேட் இன்ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸஸ். வாட்டர் வில் நாட் பி அப்சர்வ் பை பிளான்ஸ். அதாவது இப்போ வந்து பிளான்ட்ஸ்னால் வந்து தண்ணியை உறிஞ்சிக்க முடியாமல் காடு வந்து அழியிற நிலமை வந்து உருவாகும். அதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட்டு தான் வந்து கரெக்டு. இப்போ ப்ராசஸ் 1 வந்து டிரான்ஸ்பிரேஷன், அது வந்து ரெடியூஸ்ட் இன் டெசர்ட். இது வந்து ப்ராசஸ் 1 வந்து டிரான்ஸ்பிரேஷன் வந்து இஸ் ரெடியூஸ்டு, டெசர்ட்டை வந்து இதாகாமல் ரெடியூஸ் பண்ணும். அதேமாரி ப்ராசஸ் 4 வந்து டஸ் நாட் இன்வால்வ் த கன்வர்சேஷன் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர். ஸோ அந்த இது வந்து லிக்விட் ஸ்டேட்லேயே தான் இருக்கும். ப்ராசஸ் 4 வந்து லிக்விட் ஸ்டேட்லேயே தான் இருக்கும். ஸோ டீஃபாரஸ்டேஷன் வில் டிசலரேட் ப்ராசஸ் 5. இதுதான் ஆன்சர். அடுத்தது which of the following statement are correct? Some animals help us keeping our environment clean by consuming remaining dead animals. They are called scavengers. இதில் வந்து எது வந்து கரெக்டுன்னு கேட்குறாங்க. இது வந்து ஏ வந்து கரெக்டு தான். சரி, ஃபஸ்ட் ஒன் வந்து கரெக்ட், ட்ரூ. அதே மாதிரி the tallest trees of the rainforest in the layer are understory. The tallest trees of the rainforest in the layer is a understory கிடையாது, emergent layer. ஸோ இது வந்து ஃபால்ஸ். அதே மாதிரி
Kulhush are the traditional rainwater harvesting structure used in the agriculture in Rajasthan கொடுக்குறாங்க. இது வந்து agricultural structure தான், harvesting structure used for agriculture தான், பட் வந்து ராஜஸ்தான் கிடையாது, ஹிமாச்சல் பிரதேஷ். ஸோ இதுவும் வந்து ஃபால்ஸ். அடுத்து 4th, வேர்ல்டு ஃபாரஸ்ட் டே இஸ் செலிப்ரேட்டட் ஆன் 21st March எவ்ரி இயர். இது வந்து ட்ரூ தான். ஸோ எது ரெண்டும் ட்ரூனா ஃபஸ்ட்டும் 4th ட்ரூ. அப்போ ஏ தான் ஆன்சர். அடுத்தது 3rd one, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட் மேட்ச்னு கேட்குறாங்க. இதில் வந்து எது இன்கரெக்ட் மேட்ச்னாக்க இன்ஃபில்ட்ரேஷன் சீப்பிங் ஆஃப் வாட்டர் இன்டு த கிரவுண்ட், இது வந்து ட்ரூ தான். அடுத்தது வாட்டர் டேபிள் அப்பர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த எர்த் வேர் த வாட்டர் இஸ் ஃபவுண்ட். இதில் வந்து ரெயின் வாட்டர் கேதர் ஓவர் பெட்ராக் ஃப்ரம் த வாட்டர் டேபிள். வாட்டர் டேபிள் இஸ் த டெப்த் விச் கிரவுண்ட் வாட்டர் இஸ் ஃபவுண்ட் அண்டர் த கிரவுண்ட். இதில் வந்து இதுதான் வந்து இன்கரெக்ட் மேட்ச். ரெயின் வாட்டர் கேதர் ஓவர் த bedrock forms the water table. இது B horizon rich in minerals, bedrock hard and non-porous layer over which rain water gathers, இதெல்லாமே ட்ரூ தான். அடுத்தது 4th question, refer the flow chart is a food chain. இதில் வந்து எனர்ஜி ரிசோர்ஸு PQRSன்னு கொடுத்துருக்காங்க. செலக்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் PQRS. இதில் வந்து S இஸ் கிளீனிங் ஆஃப் என்விரான்மெண்ட் as well as ரீசைக்ளிங் த நியூட்ரியன்ஸ். S வந்து cleaning the environment, recycling the nutrientsங்கிறாங்க. The role Q comes when plants and animals die. P cooperates at all level of food chain. R eat the other animals and get it foods indirectly from P. இதில் வந்து select the correct statementன்னு கேட்குறாங்க. இதில் வந்து S is the helping in the cleaning of environment as well as the recycling of nutrients. இது வந்து true. அதே மாதிரி 4th one, R eat other animals and it get food indirectly from the P. R eat other animals, R வந்து other animals சாப்பிடும். அதே மாதிரி get it food from the indirectly from the P அப்படிங்கிறாங்க. ஸோ இதுவும் ரெண்டும் ட்ரூ தான். அப்போ ஃபஸ்ட்டு ஏ தான் ஆன்சர். அடுத்தது ரீட் த கிவன் ஸ்டேட்மெண்ட் அண்ட் செலக்ட் த கரெக்ட் ஆப்ஷன். ரெயின் வாட்டர் கேதர் ஓவர் பெட் ராக் டு த ஃபார்ம் ஆஃப் த வாட்டர் டேபிள், இதுவும் வந்து ட்ரூ தான். பெட்ராக் இஸ் ப்ரெசன்ட் பிலோ த sea horizon, it is a non-porous and consists of solid rock, இது ட்ரூ தான். ஸோ போத் 1 and 2 are true. Statement 2 is the correct explanation of statement 1. At the 6th question, consider the following statement, select the options true or false. Okay, terrace farming is done in hilly areas. Terrace farming na மாடி தோட்டம், அதாவது ஸ்லோப்ஸ் இல்லைன்னா ஹில்லி ஏரியாஸில் வந்து டெரஸ் ஃபார்மிங்னா வந்து அந்த டெக்னிக் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ட்ரூ. அடுத்தது ஆட்டோட்ராஃப்ஸ் லை அட் த பேஸ் ஆஃப் ஃபுட் பிரமிட், இதுவும் ட்ரூ தான். அடுத்தது லார்ஜ் ஸ்கேல் கட்டிங் ஆஃப் ட்ரீஸ் இஸ் கால்டு ஏஃபாரஸ்டேஷன், இது வந்து ஃபால்ஸ். ஏன்னா லார்ஜ் ஸ்கேல் ஆஃப் கட்டிங் ஆஃப் ட்ரீஸ், நிறையா ட்ரீஸை வந்து கட் பண்ணுறதுக்கு பேர் ஏஃபாரஸ்டேஷன் கிடையாது, டீஃபாரஸ்டேஷன். டீஃபாரஸ்டேஷன்னா காடுகளை வந்து அழிக்கிறது. ஏஃபாரஸ்டேஷன்னா நிறையா ட்ரீஸை வந்து பிளான் பண்ணுறதுக்கு பேர் தான் ஏஃபாரஸ்டேஷன். ஸோ இது வந்து ஃபால்ஸ். மாதிரி மான்மா ஹாத்சேவா
இஸ் an annual tree planting festival celebrated in India. இது ட்ரூ. ஆமாம், இது வந்து இப்படி ஒரு ட்ரீ பிளான்டிங்க்குன்னு ஒரு ஃபெஸ்டிவல் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க இந்தியாவில். அது பேர் வன மஹோத்சவா தான். ஸோ இது வந்து ட்ரூ. அடுத்தது அடுத்தது 7th-க்கும் 8th கொஷினுக்கும் இந்த மாதிரி ஒரு டயக்ராம் ஒன்று கொடுத்துட்றாங்க. 1 2 3 4 5ன்னு. இதில் வந்து இது வந்து ஒரு வாட்டர் சைக்கிளோட டயக்ராம். இதில் வந்து 1 எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, 2 3 4 5 இது எல்லாத்தையும் எது வந்து ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். இதில் 2 வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுனாக்கா எவாப்ரேஷன் ஆகுது. இந்த தண்ணியிலேருந்து இது வந்து எவாப்ரேட் ஆகுது, வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகுது. அடுத்தது கண்டென்சேஷன். அடுத்தது டிரான்ஸ்பிரேஷன். இது வந்து டிரான்ஸ்பிரேஷன். அடுத்தது 5 வந்து precipitation. மறுபடியும் மழை வந்து பொழியுது. ஸோ இது வந்து precipitation. இப்போ கொஷின், in the given figure if 1 is represent the river water, then இந்த இதில் வந்து 1ங்கிறது வாட்டர், அதாவது ரிவர் வாட்டர், அதை தான் டினோட் பண்ணுது 1. ஸோ தென் வாட் டஸ் 4 ரெப்ரசன்ட்? 4 வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா டிரான்ஸ்பிரேஷன். வந்து டிரான்ஸ்பிரேஷன். அடுத்தது which of the following represent the process in the formation of dew? இது வந்து ஃபார்மேஷன் ஆஃப் டியூ வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுனாக்க கண்டென்சேஷனை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. அதாவது 3 பி வந்து கண்டென்சேஷனை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. Condensation is involved in the process of dew. அடுத்தது 9th question. The branchy part of a tree above the trunk is known as crown. Crown of the tree. The branches of tall trees look like a roof of the other plant. This is known as canopy. The forest floor is covered with a layer of dead and decaying leaves, fruits, seeds, twigs and herbs. In rainforest, the vegetation that grows under the shadow of canopy is known as understory. Understory. வந்து B. Okay. அடுத்தது what is an inexhaustible renewable source? Still there is shortage of water at many places of the world. It is because வாட்டர் வந்து நிறைய நமக்கு இன்எக்ஸாஸ்டபிள்னா வாட்டர் வந்து நமக்கு நிறைய அன்லிமிட்டடாக நமக்கு இருக்குது. ஸ்டில் ஆனால் வந்து நமக்கு ஷார்ட்டேஜ் ஆஃப் வாட்டர் தான். நமக்கு வந்து தண்ணீர் பற்றாக்குறை வந்து நிறைய இடங்களில் வந்து இருக்குது. அது ஏன் அப்படின்னாக்கா மேஜர் பார்ட் ஆஃப் த வாட்டர் தட் இஸ் ப்ரெசன்ட் ஆன் த எர்த் இட் இஸ் நாட் யூஸபிள் ஃபார்ம். இதுதான் அதுக்கு ஆன்சர். அதாவது வாட்டர் இஸ் கான்ஸ்டன்ட்லி சர்க்குலேட்டிங் பிட்வீன் த எர்த் அண்ட் த ஏர் த்ரூ த வாட்டர் சைக்கிள். ஸ்டில் வந்து ஷார்ட்டேஜ் ஆஃப் வாட்டர் தான். ஏன்னாக்கா 97.4% வாட்டர் வந்து சீலையும் ஓஷன்ஸ்லேயும் இருக்குது. 97%, அதாவது மேஜர் பார்ட் ஆஃப் த வாட்டர் வந்து எர்த்தில் வந்து இருந்தால் கூட அது வந்து நம்மளால் அந்த வாட்டரை வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ 97.4% ஆஃப் வாட்டர் வந்து நம்ம சீலையும் ஓஷன்லேயும் வந்து இருக்கிறதுனால ஹை சால்ட் கண்டென்ட் இருக்கிறதுனால அப்போ அந்த வாட்டரை நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி 2% ஆஃப் வாட்டர் வந்து கிளாஷியர்ஸ் வந்து போலார் ஐஸ் கேப்ஸில் வந்து ஃப்ரோசன் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ நம்மளால் அந்த வாட்டரையும் நம்மளால் வந்து யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி 0.6
0.6% மட்டும்தான் நமக்கு வந்து ஃப்ரெஷ் வாட்டராக லிக்விட் ஃபார்மில் இருக்குது. அதாவது 0.6% ஒன்லி ஃப்ரெஷ் வாட்டர் வந்து நமக்கு இருக்குது. அது மட்டும்தான் நம்மளால் லிக்விட் ஃபார்மில் இருக்குது. அதை மட்டும்தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு இதுதான் ஆன்சர். அடுத்தது, இஃப் த percolation rate of water through a particular soil sample 20 ml per minute, then how much time is for 400 ml of the water take to percolate completely throughout the soil. இதுக்கு வந்து நம்ம இது பண்ணி, அதாவது டைம் டேக்கன் ஃபார் 20 ml of water, 20 ml of water to percolate 1 minute equal to 60 seconds. இது வந்து 1 ml வந்து வாட்டர் டு பர்குலேட் ஆகிறதுக்கு 1 minute ஆகுது. அப்போ 20 mlக்கு எவ்வளோன்னு கேட்டாங்கன்னாக்க 60/20 seconds. இப்போ 400 mlக்கு அப்போ எவ்வளோன்னு நம்ம பார்க்கணும். அப்போ 60/20 into 400, அப்போ 1200 seconds. 400 ml ஆஃப் வாட்டருக்கு வந்து சாயிலில் போய் பர்குலேட் ஆகிறதுக்கு வந்து 1200 seconds. அடுத்தது 12th கொஷின். இது வந்து ஒரு ஃபுட் வெப்பு. இதில் வந்து எது வந்து இன்கரெக்டுன்னு கேட்குறாங்க. அதாவது ஃபுட் செயினுக்கும் ஃபுட் வெப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னாக்கா, ஃபுட் செயின் வந்து ஒரு பர்டிகுலர் இதை தான் வந்து சாப்பிடும். ஆனால் ஃபுட் வெப்னா டிஃப்ரெண்ட், இதையும் சாப்பிட்றோம் அதையும் சாப்பிட்றோம். அதுதான் வந்து ஃபுட் செயினுக்கும் ஃபுட் வெப்புக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. இப்போ இதில் வந்து ஒரு இன்கரெக்ட் இது இருக்குது. இதில் என்னன்னாக்கா, தெர் ஆர் 3 ஃபுட் செயின்ஸ் இந்த ஃபுட் வெப்பில் வந்து 3 ஃபுட் செயின்ஸ் இருக்குங்கிறாங்க. இதில் வந்து 3 ஃபுட் செயின்ஸ் கிடையாது, இதில் வந்து 2 ஃபுட் செயின்ஸ் தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து இன்கரெக்ட். இந்த 2 ஃபுட் செயின்ஸ் தான் இருக்குது. இப்போ வந்து கிராஸ் ஹோப்பர் வந்து பிளான்ட்டை சாப்பிடும். அதே மாதிரி ஸ்பேரோவும் வந்து ஸ்னேக் வந்து, அதாவது ஈகிள் வந்து ஸ்னேக்கை வந்து சாப்பிடும். அதே மாதிரி இதில் வந்து ஸ்னேக் வந்து ஃப்ராகையும் சாப்பிடும். கிராஸ் ஹோப்பரை வந்து ஃப்ராக் வந்து கிராஸ் ஹோப்பரை சாப்பிடும். கிராஸ் ஹோப்பர் வந்து பிளான்ட்டை வந்து சாப்பிடும். ஸோ இதில் வந்து 2 ஃபுட் செயின் தான் இருக்குது. 3 ஃபுட் செயின் இந்த ஃபுட் வெப் கிடையாது. இதில் வந்து 2 ஃபுட் செயின் தான் இருக்குது. அடுத்தது 13th கொஷின். த ஸ்டெப்ஸ் ஆஃப் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் இஸ் கிவன் பிலோ ரேண்டம்லி. இதில் வந்து ஒரு 7 ஸ்டெப்ஸ் கொடுக்குறாங்க. அதில் வந்து எது வந்து கரெக்ட் சீக்வன்ஸ்ன்னு கேட்குறாங்க. வேஸ்ட் வாட்டர் இஸ் பாஸ்டு த்ரோ பார் ஸ்க்ரீன், இதுதான் வந்து ஃபஸ்ட்டு. அடுத்து வேஸ்ட் வாட்டர் இஸ் பாஸ்டு டு கிரிட் அண்ட் சாண்ட் ரிமூவல் டேங்க், இது செகண்ட். அடுத்தது வேஸ்ட் வாட்டர் இஸ் பாஸ்டு இன்டு செடிமெண்டேஷன் டேங்க், இது வந்து தேர்டு. சாலிட்ஸ் செட்டில் அட் த பாட்டம் அண்ட் ஃப்ளோட்டபிள் மெட்டீரியல்ஸ் ரிமூவ்டு பை த ஸ்கிம்மர், இது வந்து 4. அடுத்தது ஸ்லட்ஜ் இஸ் டீகம்போஸ்டு பை அனாரோபிக் பாக்டீரியா, இது 5. அடுத்தது aeration of water take place 6. அப்புறம் de-infection of water adding chlorine, இதுதான் வந்து 7th ஸ்டெப்பு. ஸோ ஏதான் வந்து ஆன்சர். இப்போ இதில் வந்து ஒரு டயக்ராம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து சாயிலோட ப்ரொஃபைல். இதில் வந்து PQRS இது வந்து என்னன்னு கேட்குறாங்க. இது வந்து ஒரு சாயில் ப்ரொஃபைலு.
இதில் வந்து பிங்கிறது இது வந்து டாப் சாயில் ஃபஸ்ட் இருக்கா, இது வந்து டாப் சாயில், ஏ ஹரிசான். அதே மாதிரி பி இந்த கியூ வந்து சப்சாயில், பி வந்து சப்சாயில், அதுக்கு கீழே டாப் சாயிலுக்கு கீழே, இது வந்து பி ஹரிசான். இதில் வந்து ஆர் வந்து பேரண்ட் ராக்கு, ஆர் வந்து பேரண்ட், இது வந்து பேரண்ட் ராக். இது வந்து பெட் ராக், எஸ் வந்து பெட் ராக். இந்த சாயில் ப்ரொஃபைலில் செலக்ட் த இன்கரெக்ட் ஆப்ஷன்னு கேட்குறாங்க. இதில் வந்து எது இன்கரெக்ட் ஆப்ஷனாக, பி இஸ் ரிச் இன் ஹியூமஸ், இது வந்து கரெக்டு தான். ஹியூமஸ் வந்து பிளாக் இன் கலரில் இருக்கும், பிளாக் ஆர் ப்ரௌனில் இருக்கும். அடுத்தது ஃபியூ பிளான்ட் ரூட்ஸ் கேன் ரீச் கியூ, இதுவும் வந்து ட்ரூ தான். அதே மாதிரி ஆர் இஸ் சேச்சுரேட்டட் வித் மாய்ஸ்சர் அண்ட் ரெப்ரசன்ட் வாட்டர் டேபிள், இதுவும் ட்ரூ தான். எஸ் இஸ் ஏ போரஸ் லேயர் அண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் ராக் பீசஸ் டயமீட்டர் லெஸ் தென் 2 mm. இதில் வந்து எஸ் வந்து போரஸ் லேயர் கிடையாது, எஸ் வந்து நான் போரஸ் லேயர். இதில் வந்து எஸ் வந்து நான் போரஸ் லேயர். ஸோ இதுதான் வந்து இன்கரெக்ட். அடுத்தது 15th கொஷின். இதில் வந்து ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டாங்க. வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் இன்வால்வ்ஸ் ஃபிசிக்கல், கெமிக்கல், biological process. First, the waste water is made to pass through the bar screen and liquid material are removed. Then the water is allowed to go the grid tank where the speed of waste water is increased to the light objects settle at the bottom. Then water enters sedimentation tank and sludges sink slowly into the bottom, and which is clean continuously removed by skimmer. Water is enter the aeration tank which contains anaerobic bacteria. இதில் வந்து எது வந்து கரெக்டுன்னு கேட்குறாங்க. இதில் வந்து எது கரெக்டுனா, ஸ்கிம்மர் ஷுட் பி ரீப்ளேஸ்டு பை த ஸ்க்ராப்பர் அண்ட் anaerobic ஷுட் பி ரீப்ளேஸ்டு பை aerobic. ஏன்னாக்கா வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் வந்து இன்வால்வ்ஸ் ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல், கெமிக்கல், அதாவது இதுதான் வந்து ஸ்கிம்மர் இஸ் ரீப்ளேஸ்டு பை ஸ்க்ராப்பரும், anaerobic ஷுட் பி ரீப்ளேஸ்டு பை aerobic. இதுதான் வந்து நம்ம இது பண்ண முடியும். இதுதான் வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டு. இதில் வந்து வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு இன்வால்வ் ஆகிறது வந்து ஃபிசிக்கல், கெமிக்கல் அண்டு பயாலஜிக்கல் ப்ராசஸ் தான். ஃபஸ்ட்டு வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் இஸ் மேடப் ஆஃப் த்ரோ த பார் ஸ்க்ரீன் வேர் த சாலிட் மெட்டீரியல்ஸ் ஆர் ரிமூவ் பண்ணிடுவாங்க. அடுத்தது தென் த வாட்டர் இஸ் அலோடு டு த கிரிட் டேங்க்குக்கு இது பண்ணி ஸ்பீடு டு வேஸ்ட் த வாட்டர் இஸ் டிக்ரீஸ்டு. அப்போ இதில் வந்து இதுக்கு வந்து நம்ம வந்து ஸ்கிம்மருக்கு பதிலாக நம்ம ஸ்க்ராப்பரை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி anaerobic ஷுட் பி ரீப்ளேஸ்டு பை aerobic இது பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து இதில் கரெக்டு ஸ்டேட்மெண்ட்டு. அடுத்தது அச்சீவர்ஸ் செக்ஷன். Raman carried out the experiment to find out the how faster water can through the 4 different soil வந்து அதோட வாட்டரோட ஸ்பீடு வந்து எப்படி இருக்குது, தண்ணி நம்ம அதாவது ஒரு 4 டைப் ஆஃப் சாயில், அந்த 4 டைப் ஆஃப் அதாவது WXYZன்னு ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் சாயிலை வந்து சாயிலில் வந்து ஃபஸ்ட்டு என்னென்னா 1 by 1 வந்து தண்ணி ஊற்றுறாங்க. அதில் வந்து அந்த தண்ணி ஊற்றும் போது இப்போ வந்து இது வந்து ஒரு சாயில், இது வந்து ஒரு சாயில், இது ஸோ 4 டைப்ஸ் ஆஃப் சாயில். எது வந்து ஃபஸ்ட்டு வந்து தண்ணி வந்து உரியுதுன்னு பார்க்குறாங்க. இதுக்கு வந்து 40 செகண்ட்ஸ் ஆகுது, இது 35, 62, 120. ஸோ இதில் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, he poured 1 by 1 and the stopwatch is recorded. the stopwatch வச்சு ரெக்கார்ட் பண்ணுறாங்க. his recorder வந்து அந்த டேபிளில் வந்து அதை இது பண்ணுறாங்க. இப்போ which soil is most suitable for a plant in a wet and clayey soil, எது வந்து வெட்டு அண்டு clayey soilன்னு கேட்குறாங்க. இதில் வந்து சாயில் வந்து
இசட் தான் வந்து சூட்டபிள் ஃபார் அ பிளான்ட் இன் ஏ வெட் அண்ட் கிளேயி சாயில். ஏன்னா அதுதான் வந்து வாட்டரை வந்து அதிகமான நேரத்துக்கு வந்து ஹோல்ட் பண்ணி மற்ற இதை விட இதுதான் வந்து லாங்கர் டைமாக வாட்டரை வந்து ஹோல்ட் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து வெட் அண்ட் கிளேயி சாயில். ஸோ இசட் தான் ஆன்சர். அடுத்தது வாட் ஃபேக்டர்ஸ் should ramen keep the same to ensure the fattest? The amount of soil, the size of the pot, the amount of water. இதில் வந்து ஃபேட்டஸ்ட் வந்து இதில் வந்து எல்லாமே தான். அமௌண்ட் ஆஃப் சாயில் பார்க்கணும், அப்புறம் பாட்டோட சைஸ் பார்க்கணும், அப்புறம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர், அதுதான் வந்து ஃபேட்டஸ்ட். அடுத்தது ரெஃபர் த ஃப்ளோ சார்ட். ஐடென்டிஃபை நேச்சுரல் ரிசோர்ஸஸ். ரீனியூவபிள், non-renewable, inexhaustible, exhaustible, can be recycled, cannot be recycled. இதில் வந்து water is a natural resource. renewable வந்து inexhaustible. So water is a நேச்சுரல் ரிசோர்ஸு, ரீனியூவபிள். அடுத்தது இன்எக்ஸாஸ்டபிள், அது வந்து வாட்டர். செகண்ட் வந்து எக்ஸாஸ்டபிள், ஃபாரஸ்ட். இது வந்து லிமிட்டாக அதாவது லிமிட்டே இல்லாமல் நமக்கு நிறையா வாட்டர் இருக்குது. ஆனால் ஃபாரஸ்ட் வந்து இவ்வளோ தான் லிமிட்டடாக நம்ம இது பண்ண முடியும், இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். அடுத்தது கேன் பி ரீசைக்கிள்டு வந்து மெட்டலை நம்மளால் ரீசைக்கிள் பண்ண முடியும். அடுத்தது ஃபாசல் ஃபியூவல் இஸ் கேனாட் பி ரீசைக்கிள். ஸோ இதுதான் ஆன்சர். அடுத்தது ஓகே, இது வந்து ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃப்ரெஷ் வாட்டர், டோட்டல் வாட்டர், ஃப்ரெஷ் வாட்டர், சர்ஃபேஸ் வாட்டர், சி அண்ட் ஓஷன்ஸ்ன்னு இருக்குது. இப்போ இதில் வந்து எக்ஸ், ஒய், இசட் அடுத்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் எக்ஸ், ஒய், இசட்னு கேட்குறாங்க. இதில் வந்து கிளாஷியர்ஸ் அண்ட் ஐஸ் கேப்ஸு, கிரவுண்ட் வாட்டர், லேக்ஸு இதெல்லாம் இருக்குது. ஸோ எக்ஸ் இஸ் த பர்சிஸ்டன்ட் பாடி ஆஃப் டென்ஸ் ஆஃப் ஐஸ், that is x is a persistent is under own weight. Y is found the water table and rainwater is the main source. Z is the important source of water in a perennial resource. இதில் வந்து எக்ஸ் வந்து கிளாஷியர்ஸு, ஐஸ் கேப்ஸு. இதில் வந்து எக்ஸ் வந்து கிளாஷியர்ஸும் ஐஸ் கேப்ஸும். ஒய் வந்து கிரவுண்ட் வாட்டர், ஒய் வந்து கிரவுண்ட் வாட்டர். இதில் எக்ஸ் வந்து ஐஸ் கேப்ஸும் கிளாஷியர்ஸும். இதில் இசட் வந்து கிரவுண்ட் வாட்டரும் லேக்கும். சாரி, ஒய் வந்து கிரவுண்ட் வாட்டர், இசட் வந்து லேக். இதில் வந்து எது வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டுன்னு கேட்குறாங்க. X is the persistent body of dense ice constantly moving under its own weight. இது வந்து ட்ரூ தான். அதே மாதிரி Y is the found below the water table and rain water is the main source. அதாவது ரெயின் வாட்டர் தான் மெயின் சோர்ஸ், இதுவும் வந்து ட்ரூ தான். Z is the important source of waterங்கிறாங்க to the perennial rivers. இது வந்து ஃபால்ஸ். ஸோ ஏ தான் ஆன்சர். அடுத்தது which of the following will happen? The population of a snake is increased in the given food web. அப்போ ஸ்னேக்கோட பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்னு கேட்குறாங்க. The population of grasshopper will increase. If there is an increase in the population of a snake, then the population of bird and the frog will decrease. ஃப்ராக் வந்து டிக்ரீஸ் ஆகும், will decrease and the increasing in the population of grasshopper will increase. இதுதான், அதாவது ஸ்னேக்கோட பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுனாக்கா பாப்புலேஷன் ஆஃப் கிராஸ்ஹோப்பர் வில் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ
இதில் வந்து நம்ம 8th லெசன் வந்து பார்த்தாச்சு MTGயில். நம்ம அடுத்த வீடியோவில் இன்னொரு லெசனை பார்க்கலாம்.